வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. வாங்கப்பா, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். வீடு பத்திரம் முடிக்கிறதுக்காக பத்திர ஆஃபீஸுக்கு போனோம். அதுக்கு எங்களுக்கு சில விஷயங்கள் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அக்கா வீட்டுக்காரரை கூப்பிட்ருந்தோம். அவர் வந்திருந்தார். ஏன்னா அவங்களுக்கு இங்கே வீடு இருக்குது. அவர் நிறைய இடம் வாங்குறது, அப்புறம் வீடு வாங்குறதெல்லாம் கொஞ்சம் அனுபவம் நிறையா இருக்குது. அதனால் கூப்பிட்ருந்தோம். அன்றைக்கும் பத்திர ஆஃபீஸில் அந்த வேலை முடியலை. நேரமாகி போச்சு. சாப்பிட்றதுக்கு வந்தோம். அப்பா ஃபஸ்ட்டே சாப்பிட்டாரு. அந்த சாப்பிட்ட வீடியோவோடு சேர்த்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னென்னா 1.5 வருஷமாக இழுத்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரையும் நம்புகிறவங்க அந்த நம்பிக்கைக்கு சரியாக இருக்க மாட்டேங்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் பால் கொழுக்கட்டைன்னா அக்கா வீட்டுக்காருக்கு பிடிக்கும், எங்கள் வீட்டுக்காருக்கும் பிடிக்கும். அக்கா கூட வரலையே அப்படிங்கிற வருத்தம். அக்கா எங்கே போய் பிறந்திருக்காங்கன்னு தெரியல. அதனால் நான் அக்காவை பற்றி அக்கா வீட்டுக்கார்ட்ட பேச மாட்டேன். ரொம்ப வருத்தப்பட்டுருவார். நாங்களாம் அப்பப்போ நினச்சிப்போம், நாங்கள் ஒன்றா பேசுனது செஞ்சதெல்லாம். அப்புறம் பால் கொழுக்கட்டை வந்து பச்சை அரிசியில் தான் மிக்சிலே போட்டு அரைச்சிட்டு அப்புறம் வதக்கிட்டு செஞ்சேன். நாட்டு சக்கரை போட்டு தேங்காய் பால் கலந்து. எல்லாருக்குமே அந்த பால் கொழுக்கட்டை செய்ய தெரியும்ல, அதனால் அந்த வீடியோவை நான் பெருசாக இது பண்ணலை. இப்போ இந்த வீடியோ எதுக்கு நான் போட்டேன் அப்படின்னா, ஒரு வேலையை செய்யாததுக்கு முன்னாடி 4 பேர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தவங்களுக்கும் அதை பற்றி கொஞ்சம் சரியாக புரியலை. அதனால் அவங்களும் சேர்ந்து கஷ்டப்பட்டாங்க. நாங்களும் இன்னும் அந்த வேலை முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் முடிஞ்சிடும், அது பிரச்சனை இல்லை. இந்த மணி வேறு அடிக்குது. அதனால் கொஞ்சம் வருத்தம், கொஞ்சம் சந்தோஷம். இன்றைக்கி பத்திரம் முடிஞ்சிடும் அப்படின்னு அன்றைக்கி போய் ஏமாற்றம். 5 தேதி குறித்து 5 தேதியிலையும் பத்திரம் முடிக்க முடியலை. அது ரொம்ப கஷ்டம். பாவம், அவர் வேறு ஒசூர்லேருந்து வந்தார். இதுக்குன்னே போன வாட்டி வந்தார். அதுக்கப்புறம் இந்த வாட்டி 2 நாளைக்கு முன்னாடி வந்தார். இந்த வேலையை முடிச்சுட்டு அவங்க வீட்டு வேலையை பார்க்கலான்னு. அப்பையும் நடக்கலை. ரொம்ப ரொம்ப வருத்தமாக போச்சு. அழுதுட்டேன். பேங்க்லங்கிற பத்திர ஆஃபீஸ்லேயே அழுதுட்டேன். ஏன்னா நான் ஒவ்வொரு தடவையும் பக்கத்தில் கோயிலில் கேட்பேன், அப்புறம் பெரியவங்களை கேட்பேன், பத்திரம் முடிக்கிறதுக்கு நல்ல நாள் சொல்லுங்கன்னு. எங்ககிட்ட இந்த வேலையை எடுத்து செய்கிறவங்கள நாள் பாருங்கம்பாங்க. அந்த நாளை பார்த்து சொல்லி எல்லா வேலையும் முடிஞ்சிரும்னு நினைக்கும் போது அந்த வேலை முடியாது, அப்படியே தள்ளி போகுது. அது இதில் எனக்கு கிடைச்ச அனுபவத்தை உங்களுக்கு நான் அப்புறமா தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் மாட்டிக்கக்கூடாது எதுலேயும் போய். அதனால் அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் அந்த சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் சரியில்லாமல் இருந்துச்சு. அதை சரி பண்ணுறதுக்கு ஆள் வந்தாங்க. அதாவது இந்த வீடு கட்டும்போது போட்ட மாடல் இப்போ கிடைக்கலன்ட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போதைக்கு என்ன இருக்கோ அதை வாங்கிட்டு வந்து அப்படியே ஃபுல்லாகவே மாற்றணும்ட்டாங்க. ஒரு சுவிட்சுக்காக அந்த போர்டவே மாற்றணும். நாங்கள் அதை மாற்றினோம். அதுக்கப்புறம் தண்ணி ரொம்ப மஞ்சளாக வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் குழாயில் அதை ஊற்றி க்ளீன் பண்ணி அதை சரி பண்ணியாச்சு. அப்புறம் வாஷிங் மிஷினை சரி பண்ண அவங்களே ஃபோன் பண்ணாங்க, ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுமா அப்படின்னு. வந்தாங்க. இங்கே பாருங்கள் எப்படி எடுத்து வச்சுருக்காங்கன்னு. தண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த சிலிண்டர் ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. அப்படி இருந்தும் இவ்வளவும் அடைச்சிருக்கு. இந்த மிஷினை வாங்கும்போது என்னை ஏமாற்றினாங்க பாருங்கள், மறக்கவே முடியாது. இது மஞ்சள் தண்ணியே க்ளீன் பண்ணுற மிஷின்னு சொல்லியே எனக்கு விற்றாங்க. அதெல்லாம் மறக்க முடியலை. அவங்கக்கிட்டே அந்த விஷயத்த சொன்னேன், இப்படி சொல்லலாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இதை மாட்டினீங்கன்னா நல்லா இருக்கும்னு 1800 வாங்கிட்டு ஒரு இதை மாட்டிட்டு போனார். அதுவும் செட் ஆகலை. நம்ம வீட்டு தண்ணி இவ்வளோ மோசமாக இருக்கும்னு அவங்களுக்கு என்ன தெரியும். அதனால் அவங்க எதையோ ஒன்று சொல்லி அவங்க வேலையை பார்த்துட்டாங்க. இப்போ இந்த க்ளீன் பண்ணுறவர் சொன்னார், இதை அப்பப்போ எடுத்து க்ளீன் பண்ணுங்கம்மா. நான் இப்போ ஒன்று எடுத்து காட்டியிருந்தேன் இல்லையா, அதை எனக்கு அது எப்படி எடுக்குன்னு தெரியாமல் விட்டுட்டேன். சரி அவங்களே பார்க்கட்டும், ஃப்ரீ சர்வீஸ் இருக்குல்லன்னு. அப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி போட்டாங்க. அதுக்கு ஒரு பொடி அந்த பக்கத்தில் வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த பொடியை தான் போட்டு க்ளீன் பண்ணி நல்லபடியாக மாட்டி விட்டாங்க. 3 தடவை 4 தடவை தண்ணி எடுத்து விட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறந்தே துணியை போடணும்னு சொல்லிட்டு போனாங்க. அதே மாதிரி தான் போட்டேன். ஏன்னா எத்தனை வாட்டி இது பண்ணாலும் உள்ளேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மிதங்கிட்டு வருது. அந்த உள்ளே இருக்கிற அந்த சுற்றும் பாருங்க சக்கரை மாதிரி, அதை அவுக்கவே முடியலை. அப்படியே பண்ணி விட்டாங்க. சரி அடுத்து பார்த்துக்கலாம்னு ரொம்ப மனசு வேதனையாக போச்சு. அதாவது ஒரு வேலையை நம்ம சரியாக செய்கிறோம், அதை சரியாக செய்வாங்கன்னு சொல்லி இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கும்போது அவங்களுக்கும் அதை பற்றி தெரியாமல் அலையும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 4-5 பேரை கேட்கணும். ஒரு வேலை செய்யாததுக்கு முன்னாடி அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வேலையில் இறங்கணும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது 5 மாதமாக இழுபட்டுக்கிட்டு கிடக்கேன். அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நான் அதுக்கப்புறம் விவரமாக சொல்கிறேன். எதுக்குன்னா இன்னும் ஒரு 4-5 நாள் டைம் கேட்டிருக்காங்க.
அது முடிஞ்சதுக்கப்புறம் பத்திரத்தை கரெக்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு விஷயத்தையும் நம்ம விழிப்புணர்வு இல்லைன்னா எந்தளவுக்கு நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படிங்கிறத மற்றவங்க தெரிஞ்சுக்கிறணும். நம்மளுக்கு நடந்தது இன்னொருத்தருக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடுத்து இந்த விஷயம் எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.